ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிரைண்டர் வேலையை முடிச்சிடலான்னு ஃபஸ்ட்டு உளுந்து போட்டிருக்கேங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு உளுந்து போடுவேன், அப்புறம் தான் அரிசி போடுவேன். நான் பூண்டு வாங்கினேங்க, ஆனால் பூண்டு சுத்தமாக நல்லாவே இல்லை, ரொம்ப பொடிசாக இருக்குது. இது தோலெல்லாம் எடுத்து உரித்து வச்சா தான் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு இது செய்ய முடியாதுங்க. இது இப்போ உளுந்து முடிஞ்சிருச்சு, அரைஞ்சிருச்சு. அடுத்தது எடுத்துகிட்டு அரிசியை மாற்றிடலாம், அரிசி போட்டுடலாம். இப்போ வந்திருக்க மாடல் எல்லாம் நடுவில் ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க, சென்டரில் வந்து பார்த்திங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி இருக்க மாடல் எல்லாம் இது இருக்காதுங்க. அப்படியே பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் மாதிரியே இருக்கும். இந்த சென்டர் இது இல்லாமல் பாத்திரம் மாதிரியே இருக்கும். நம்ம அதுலேயே வந்து அரிசி உளுந்தை வந்து அப்படியே கலைஞ்சி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வர மாடல்லாம் அந்த மாதிரி இல்லை, தனியாக தான் எடுத்து பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நான் கிரைண்டரு ஓட்டுறப்ப அரிசி முடித்ததுக்கப்புறமே திரும்ப உளுந்தையும் போட்டு அப்படியே அதிலே கலந்துட்டு தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவேன். பட் இந்த கிரைண்டர் பாத்திரத்தை யூஸ் பண்ண முடியாது நம்ம, ஏன்னா சென்டரில் அந்த ஹோல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால அதில் போய் மாவு உட்காந்துக்கும், அதில் கலக்க முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. அரிசி அரைஞ்சிருச்சுங்க. இப்போ உளுந்து மாவையும் அதுக்குள்ளேயே போட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் 2-3 நிமிஷம் ஓட்டினாலே போதும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். உப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன் நான். பாருங்கள், போட்டு இந்த பாருங்கள் ஓட விட்டேன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாத்திரத்தில் எடுத்து வைப்பேன். எப்படி இருந்தாலும் அந்த சென்டரில் இருக்கிறதுல உள்ளுக்குள்ளெல்லாம் மாவு போயிருக்கும். அப்புறம் நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணணும் தான். மாவு ஒரு வேளை உங்கள்கிட்ட பேசிகிட்டே மாவு வேலையை முடிச்சிட்டேங்க. நேரம் போனதே தெரியல. ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேசணும்னு நினைப்பேன், ஏதாவது வேலை டைம் இருக்காது. காரணம் எனக்கு நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப நாள் யோசித்து தாங்க ஆரம்பித்தேன். எனக்கு ஃபினான்ஷியலாக ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற ஆசை இருந்தது. ஆனால் தயக்கம், ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஃபேமிலி என் ரிலேஷன் என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் யோசித்து லாஸ்ட்டாக என் ஃப்ரெண்டு தான், என்ன தப்புங்க இதில், என்ன இருக்குது, ஆரம்பிங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை அப்லோட் பண்ணுங்கள், மனசு விட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூபர்ஸ் கிட்ட பேசுங்க. இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை, இதில் யாரும் எதுவும் தப்பாக நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அந்த ஷைனஸ் போக்கி எனக்கு சேனல் ஆரம்பித்து கொடுத்தது என் ஃப்ரெண்டும் என் சின்ன பையனும் தாங்க. அவங்க 2 பேரும் தான் எனக்கு என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், இதில் என்னென்ன மாதிரி இருக்குது, எதில் எப்படி போய் எடிட் பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுத்ததே என் சின்ன பையன்தான். அதுக்கப்புறம் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட சப்போர்ட்லாம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.